இன்றைய இந்த தேசிய மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற அமைச்சரும் சகோதரருமாகிய கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, அமைச்சர் மனோ கணேசன் அவர்களே, அமைச்சர் திகாம்பரம் அவர்களே, அமைச்சரும் ஃபீல்ட் மார்ஷலுமாகிய சரத் பொன்சகா அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த கட்சியினுடைய உச்சபீட உயர்பீட உறுப்பினர்களே மற்றும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் எழுச்சிமிகு மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேசக்கரம் நீட்டி எம்மையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்தமைக்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் எமது மக்களின் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். எமது மக்களின் மதங்கள் வெவ்வேறானாலும் மனங்கள் இங்கு ஒன்றுதான். வழிபடும் மதங்கள் பல வேறாக இருந்தாலும் பேசும் மொழி ஒன்றே எம்மை ஒன்று சேர்க்கும் இணைப்பு புள்ளி. வரலாற்றில் என்றுமே யாராலும் அழிக்க முடியாத தமிழ் பேசும் தமிழ் மொழி என்ற இணைப்பு புள்ளியிலிருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிமிர்ந்தெழுவோம். இதே வேளை ஒரே மொழியை நாம் பேசுகின்றவர்களாக இருக்கின்ற போதும் நாம் தமிழர்கள், நாம் முஸ்லிம்கள் என்ற இனத்துவ அடையாளங்களை ஒருபோதும் இழந்து விடாமல் இருப்பதோடு நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடையாளத்தையும் பாதுகாத்து அதையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இனமத சமூகங்களின் ஒன்றுபட்ட ஒற்றுமையே அரசியல் உரிமை பிரச்சனையின் தீர்வுக்கான திறவுகோல். அந்த ஒற்றுமைக்காக, அரசியல் உரிமை தீர்விற்காக உழைத்து வரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் அர்ப்பணிப்புகளை நான் மனமாற மகிழ்ந்து பாராட்டுகின்றேன். இனிய சகோதரர்களே, இன்றைய நாளில் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் ஸ்தாபக தலைவரான மஹ்ரூப் அஷ்ரப் அவர்களை இந்த வரலாற்று வேளையில் நினைவு கூற விரும்புகின்றேன். அண்ணன் அஷ்ரப் அவர்களும் நானும் அரசியல் களத்தில் சகோதர வாஞ்சையோடு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றல்களையும் அர்த்தமுள்ள அரசியல் பணிகளையும் முன்னெடுத்த காலச்சூழலை நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். மத்திய அரசியலுடன் இணக்க அரசியல் வழிமுறையை வெற்றிகரமாக முன்னெடுத்த சாணக்கிய தலைமையாகவே அண்ணன் அஷ்ரப் அவர்களை நான் பார்க்கின்றேன். அந்த வெற்றிடத்தை சகோதரர் ஹக்கீம் அவர்கள் வெற்றிகரமாக நிரப்பி வருவதை நான் பாராட்டுகின்றேன். தமிழ் மக்கள் அரசியல் உரிமைக்கான போராட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதற்கு முஸ்லிம் மக்களும் பங்களிப்பு செய்தமையையும் ஆதரவு தெரிவித்தவையும் நான் மறந்துவிடவில்லை. ஆனால் தவறான திசைவழியில் திருப்பப்பட்ட துப்பாக்கிகள் சகோதர முஸ்லிம் மக்களை பலிகொண்டதோடு கிழக்கில் வன்முறைகளாகவும் வடக்கில் கட்டாய வெளியேற்றமாகவும் முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டமையை துயரங்கலந்த ஒரு வரலாறாகும். அரசியல் களத்தில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய மக்கள் தமக்குள் பகைமையை வளர்த்து மோதிக்கொண்ட வரலாறுகள் இன்னமும் மாறாத வடுக்கள் நிறைந்தவை. அதிலிருந்து இன்று நாம் மீண்டும் வந்து கொண்டிருப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கிலிருந்து முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்டதை இறுதி வரையும் கண்டித்தும் தஞ்சம் தேடி வந்த முஸ்லீம் சகோதரர்களை புத்தளத்தில் குடியேற்ற கிராமங்கள் அமைத்து குடியேற்றியும் என்னால் முடிந்ததை செய்திருக்கின்றேன். என் அன்புக்குரிய சகோதரர்களை, இணைந்த வடகிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் மக்களுக்கு அகச்சுவாதிக்க அழகு வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் நீண்ட காலமாக என்னுடைய பிரதான இலக்குகளில் ஒன்றாக அதை முன்வைத்து வந்திருக்கின்றேன். இலங்கை தாய் திருநாட்டில் தேசிய சிறுபான்மை இனங்களான தமிழ் பேசும் மக்களாகிய நாம் புதிய அரசியலமைப்பினூடாக தமது அரசியல் உரிமைகளையும் நமது மத அடிப்படை உரிமைகளையும்
உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் எமது அனைத்து உரிமைகளுக்காகவும் அர்ப்பணிப்போடு முயற்சிப்போமே ஆனால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து கொண்டு எமது அழகிய இலங்கை தாய்நாட்டில் கௌரவத்தோடு வாழ முடியும் என்பதை உரிமையுடன் உங்களோட வேண்டுகோள் விடுக்கின்றேன். அழிவு யுத்தம் நடந்தபோதும் அதன் பின்னரான நெருக்கடி மிகுந்த காலத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தலைமையேற்று வழிநடத்தி வரும் எனது நேசமிகு சகோதரர் ரவூப் ஹக்கீம் அவர்களையும் அவருடன் இணைந்த அவரது கட்சி உறுப்பினர்களையும் நான் மனம் திறந்து வாழ்த்துகின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் அதன் தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்களும் தனியே முஸ்லீம் சகோதர மக்களின் உரிமைகளுக்காக மட்டும் உழைப்பவர் அல்ல. பேசும் மொழியாலும் வாழும் வரலாற்று வாழ்விடங்களாலும் ஒன்றுபட்டு நிற்கும் அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்காகவுமே குரல் எழுப்பி வருவதை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இதேவேளை இன ஐக்கியம், இன சமத்துவம் என்பவற்றிற்காக நடைமுறையில் செயலாற்றி வருவதையும் நான் வரவேற்கின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற பெரு விருட்சம் மேலும் விழுதுகள் இறக்கி கிளைகள் விட்டு வேரூன்றிய எமது மக்களின் ஆழ்மனங்களில் நம்பிக்கை தரும் நல்லெண்ண விதைகளை மேலும் விதைக்க வேண்டும் என்று வாழ்த்தி கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி.